ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, பிரியாணி இலை, பட்டை, ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம், மல்லி, இஞ்சி, பூண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு தக்காளி சாதம் செய்கிறோமா. அது இன்றைக்கி எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தக்காளி சாதத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா. இப்போ பார்த்திங்கன்னா வானிலையில் ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க. 50 ml எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டயத்தில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, இது ரெண்டையும் நம்ம சேர்த்து போகிறோம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 அதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லாமல் அந்த டைமில் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அது வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். அரைக்கிறத விட இந்த தட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டை தட்டி அது கூட நல்லா அந்த எசன்ஸ் வர மாதிரி போட்டு சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா மணம் வருதுமா. நல்லா வச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வாசம், இஞ்சி பூண்டு வாசம் நல்லா தூக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 தக்காளி அது கூட சேர்த்த போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துறோமா. லாஸ்ட்டில் நம்ம இதுக்கு சேர்த்து அப்புறம் போட்டுக்குவோம். இப்போ வணங்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வணக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ நம்ம வணங்கின ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துறோமா. நம்ம மிளகா போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தணும்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா சேர்த்து வணக்கிக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து வணக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா புதினா, மல்லி இது 2 சேர்த்துக்கலாம். புதினா, மல்லி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம போடவே மாட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டை இது தாளிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். அதனால் இப்போ என்னென்ன தேவையோ அதுக்கான உப்பு எல்லாமே போட்டு நம்ம இந்த ஸ்டேஜிலே சரி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம்மா. எதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பேஸ்ட்டு, உப்பு, காரம் இது எல்லாமே பிடிச்சி லைட்டாக இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடித்த சாதம் தான் எடுத்துருக்கோம்மா. இப்போ வடித்த சாதம் சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இதுக்கு வடித்த சாதம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லிம்மில் வச்சு பண்ணியிருக்கோம். வந்துருச்சு. நல்லா அந்த பதம் வந்ததுக்கப்புறம் வடித்த சாதத்தில் அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம்மா தக்காளி சாதத்துக்கு. இப்போ நம்ம வடித்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த டேஸ்ட் நல்லா ஊறி பிடிச்சிரும். நம்ம குக்கரில் வைக்கிற சாதத்தை விட வடித்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இந்த முறையில் செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ நல்லா உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ அருமையான ஒரு தக்காளி சாதம், டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுமா. இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.